சொல்லுங்க அந்த மேட்டர் அப்படியே. சார் இப்போ நம்ம கோல்டு வந்து இப்போ கடல்ல போடுறதுனால வந்து ஏதோ ரியாக்ஷன் இருக்காது. எதுக்குன்னா கோல்டு வந்து நான் ரியாக்டிவ் மெட்டல். இப்போ நீங்க இரும்பு உட்டு எல்லாம் போட்டிங்கன்னா ரியாக்ட் ஆகும். கோல்டு வந்து நீங்க 100 வருஷம் கூட கடல் தண்ணியில அது சால்ட் தண்ணினால இருக்கிறதுனால ஒன்றும் ஆகாது. பிகாஸ் கோல்டு எப்போ நைட்ரிக் ஆசிடோ 2 மடங்கு ஹைட்ரோக்ளோரிக் ஆசிட் கூட இருந்தால் தான் கோல்டு வந்து டிசால்வ் ஆகும். அதுக்குள்ள உங்கள் கோல்டுக்கு எந்த பாதிப்பும் இருக்காது. அதோட பியூரிட்டி, அதோட வந்து சேம் ஸ்ட்ரக்சர், குவாலிட்டி எல்லாம் சேமா ரிமைன் ஆகும். அதுல உங்களுக்கு எந்த சேஞ்சஸும் வராது. இப்போ நீங்க பாத்தீங்கன்னா நிறைய ஸ்மக்லிங்ல பாத்தீங்கன்னா நம்ம ஸ்ரீலங்காவும் தமிழ்நாடு இந்தியாவோட பார்டர் வந்து பக்கத்துல இருக்கு. இந்த ராமேஸ்வரம் சைட்ல இந்த ஸ்மக்லிங் பண்றவங்க அங்க போட்டுருவாங்க கடல்ல. இவங்க வந்து அது ஒரு வே ஆஃப் ஸ்மக்லிங் தான் நடக்குது. இப்போ நீங்க நிறைய மூவிஸ்ல கூட பார்த்துருப்பீங்க, இந்த மாதிரி எல்லாம் காமிக்கிறாங்க. பார்டர்ல வந்து அவங்க வந்து இப்போ கப்பல்ல வரும்போது அப்படியே வீசிடுவாங்க பேக்கு, இந்த பக்கம் இருக்கவங்க வந்து அதை எடுத்துருவாங்க. அதனால உங்களுக்கு கோல்டு இல்ல சில்வர் நீங்க பாத்தீங்கன்னா தே ஆர் நான் ரியாக்டிவ் மெட்டல்ஸ். அதனால உங்களுக்கு குவாலிட்டி அப்புறம் வந்து உங்களுக்கு அதுல எல்லாம் ஏதோ சேஞ்சஸே வராது. இப்போ நீங்க பாத்தீங்கன்னா வந்து இப்போ நிறைய மூவிஸ் வருது, நாயகன்ல நீங்க பார்க்கலாம், இப்போ கேஜிஎஃப்ல பார்க்கலாம். எப்படி வந்து அந்த வே ஆஃப் மெத்தட் கூட வந்து இவங்க யூஸ் பண்ணலாம் ஸ்மக்லிங்காக. இது வந்து ஒரு காமன் ஹேபிட் ஆயிடுச்சு. பிளஸ் வந்து இப்போ நீங்க பாத்தீங்கன்னா இன்டர்நேஷனல்லையும் இந்தியாலையும் வந்து ரொம்ப டிஃப்ரென்ஸ் இருக்கு. பிகாஸ் கஸ்டம் டியூட்டியே வந்து 15% இருக்கு. பிளஸ் நீங்க இது ஜிஎஸ்டி பாத்தீங்கன்னா 3%. ஸோ ஓவரால் பாத்தீங்கன்னா 17-18% டிஃப்ரென்ஸ் இருக்கு. அதனால தான் வந்து ஸ்மக்லிங் ரொம்ப ஜாஸ்தி ஆகுது. இப்போ வந்து சப்போஸ் நம்ம இந்தியன் கவர்மெண்ட் கூட கொஞ்சம் டியூட்டியை கம்மி பண்ணா ஐ திங்க் ஸோ ஸ்மக்லிங் கேன் பி ஸ்டாப். கோல்டு வந்து எந்த இதுவும் ஏதோ கடல் தண்ணினால நீங்க கோல்டு வந்து ஒரு 100 வருஷம் கூட கடல் தண்ணியில வச்சிருந்தீங்கன்னா அந்த கோல்டுக்கு எந்த பாதிப்பும் இருக்காது. சேம் குவாலிட்டி இருக்கும். உங்களுக்கு பியூரிட்டியில எந்த சேஞ்சஸும் வராது. நீங்க அந்த ஜுவல்லரி பண்ணலாம். எதுக்குன்னா கோல்டு வந்து நீங்க பாத்தீங்கன்னா வேர்ல்டு வைடு நீங்க பாத்தீங்கன்னா எனி டைம் கேஷ் கோல்டு. இதே மாதிரி நீங்க ஃபாரின் கண்ட்ரீஸ்ல எல்லாம் நீங்க பாத்தீங்கன்னா நிறைய கவர்மெண்டே வந்து அண்டர் சி தான் வந்து கோல்டு ஸ்டோர் பண்ணி வைக்கிறாங்க. பிகாஸ் அது சேஃப்டி ஜாஸ்தி.